Hi, welcome back to our channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சப்பாத்தி பூரி, அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். ஈவன் தோசை இட்லி கூட இந்த குருமா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த குருமாவுக்கு நம்ம ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் பூண்டு போட்டு நல்லா நசுக்கி எடுக்க போகிறேன். 8லேருந்து ஒரு 10 பூண்டு நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு ரஃப்பாக இடித்து எடுத்துக்கோங்க. இல்லையா நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துருங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி வேண்டாம். இப்போ பூண்டு ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி இதையும் குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம இதில் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ரஃப்பாக இடிச்சுக்கோங்க, ரொம்ப பேஸ்ட் மாதிரி இடிக்க வேண்டாம். பாருங்க, இப்போ ரஃப்பாக இடிச்சாச்சு. கொஞ்சம் கொரன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி, இப்போ நூந்தால் எடுத்துருக்கோம், பாசிப்பருப்பு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைங்க போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ இடித்து வச்ச எல்லா பொருளையும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நூந்தாலையும் ஆட் பண்ணிடலாம். உப்பு தேவையான அளவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சாம்பார் மிளகாய் தூள் ரொம்ப வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லாமே முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், இப்போ ஒரு கொதி வந்த பிறகு நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு ஒரு 2 விசில் விடுங்க. இப்போ பொட்டுக்கடலையை இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு சைட் டிஷ். 5 மினிட்ஸ் போதும். நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 5 மினிட்ஸ் போதும் இது செய்யறதுக்கு. நம்ம ஜென்ரலாக பூரி சப்பாத்தி இல்லை இட்லி தோசைக்கெலாம் குருமா செஞ்சுருக்கோம், இல்லை சட்னி சாம்பார் அந்த மாதிரி செய்யும் போது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம அந்த பொட்டுக்கடலையில் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ கூடவே கறி லீவ்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ரெசிபி ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷன்னு ஷாஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.